அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து பூசணிக்காய் சர்பத் செய்வோம். பூசணிக்காய் நல்லது. இது நல்லா அப்படியே ஃபில்டர் வடிகட்டிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் எரிஞ்சிடணும். ஒரு லப்ஸம் நன்னாரி சர்பத்து வேணுங்கிற அளவு ஊற்றிக்கணும். இது வந்து சர்பத்து இது இதை வச்சு பூசணிக்காய் வேஸ்ட்டு சேர்ப்போம். நம்ம சர்க்கரை போடணும். ஒரு பங்கு இதுனா 2 பங்கு சர்க்கரை. கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் சஃப்ரான். இது வந்து துருவி பூசணிக்காய்க்கு அல்வாவுக்கு போடுவாங்க. நம்ம வந்து புளி நிறைய தண்ணி இருக்கும் பூசணிக்காயில், அதனால நம்ம ஜூஸ் எடுத்ததை போட்டுக்கோம். நல்லா பாருங்கள் எப்படி அழகாக வந்துருக்குங்க. ஆனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்குது. கிண்ணம் வந்து வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்படி ஆயிருந்துச்சுன்னா இந்த சட்டியில் வந்துச்சு பாருங்கள். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆயிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இதை எடுத்து அடுத்ததை போட்டோம். அல்வா ரெடி. இஃப்தாருக்கு நான் டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாது, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்கள் வந்து இந்த ஜூஸ் இப்போ நம்ம வந்து பூசணிக்காயில் இந்த ஜூஸ் செஞ்சுருக்கோம்ல, இது மாதிரி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். செமையாக இருக்கும் இந்த பூசணிக்காய் அல்வா. இதில் வந்து